வெற்றி வெற்றி எடப்பாடி 210 தொகுதிகளில் மாபெரும் வெற்றி வெளியான புதிய தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி கட்சியாக வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது. 2026 சட்டமன்றத்தில் என்பது நாம் நினைப்பதை போல கிடையாது. களம் என்பது மிகப்பெரிய அளவிலே மிக சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கு. இரண்டாவது முறையாக எப்படியாவது ஆட்சி அமைத்து விட வேண்டும், இன்னும் 10 லட்சம் கோடி கடன் என்பதை அதிகப்படுத்த வேண்டும் என திமுக அதற்குரிய வேலைப்பாடுகளையும், உதயநிதியை முதல்வர் பதவியிலே அமர வைக்க வேண்டும் என நமது ஐயா ஸ்டாலின் அவர்களும் அதற்குரிய வேலைகளையும் மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல அடுத்து 5 ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சியாக இருக்க வேண்டும், திமுகவுடைய குடும்ப ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், தமிழகத்தை தமிழகமாக மாற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி கட்சிகள் அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 210 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கூடிய அந்த வேளையிலே திமுக நாங்கள் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மொத்தம் இருப்பது 234 தொகுதிகள் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த 234 தொகுதிகளிலும் 200 தொகுதிகள் திமுகவும் 210 தொகுதிகள் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என சொல்லிக் கொண்டிருக்கூடிய இந்த வேளையில் மக்களுடைய கருத்தும் இதுவரைக்கும் அந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், அதாவது அதிமுகவிற்கு அமோகமான ஆதரவு தமிழக மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தான் கருத்து கணிப்புகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் மட்டும், அதாவது இந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்னாக மட்டுமே 3 கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த 3 கருத்து கணிப்பு முடிவுகளுமே அதிமுக தான் வெற்றி பெறப் போகிறது. அதாவது 140 இருந்து 150 வரைக்கும் கூட அதிமுக கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் இதுவரைக்கும் வந்து கொண்டு. 2ஆம் இடத்திலே திமுகவும் 3ஆம் இடத்திலே தமிழக வெற்றி கழகம் தான் இருக்க போகிறார் என ஒருத்திலே கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லிக் கொண்டிருந்தாலுமே, மறுபுறத்திலே தம் மக்களுடைய கருத்துக்களும் தமிழக மக்களுடைய எண்ணங்களும் அதிமுக தொண்டர்களுடைய கருத்துக்களும் என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், 2026 சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 210 தொகுதிகளில் அமோகமான வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் என இதுவரைக்கும் தகவல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டும். அதாவது அதிமுக, பாஜக கூட்டணி கட்சிகள், பாமக, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியிலே இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிமுக 160 வரைக்கும் போட்டியிடக்கூடிய இந்த சூழலில் 160க்கு 150 தொகுதிகளாக அதிமுக வெற்றி வகை சூடிவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். கூட்டணி ஆட்சியை தவிர்த்து அதிமுக பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தாலே அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழக மக்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகள் நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற தகவலை மறக்காம கீழே உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.